ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம். ஷேர்காந்த் வழங்கும் மே 21, 2026க்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்னங்கறத ரொம்ப தெளிவா கிறிஸ்பா பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போலாம். ஓகே, இப்போ டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். இந்த 192 அப்படிங்கிற நம்பர் சும்மா சாதாரணமான நம்பர் கிடையாதுங்க. இன்னைக்கு செஷன்ல மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூ தான் இது. என்னது இவ்ளோ பெரிய மூவ்மெண்ட் வருமான்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படின்னு தான் இப்போ டீகோட் பண்ண போறோம். அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த அனாலிசிஸ் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அதாவது மார்க்கெட்டை எப்படி நுட்பமா அனலைஸ் பண்றதுன்னு நாம கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். சோ இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா மட்டும் எடுத்துக்கோங்க. ரைட். இப்போ மேக்ரோ வியூக்கு வருவோம். நேத்து மே 20 மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தாதான் இன்னைக்கு ஓபனிங் எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நேத்தைய முடிவுதானே இன்னைக்கான அடித்தளம் இல்லையா? இந்த க்ளோசிங் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நிஃப்டி ஸ்பாட் 23,659ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,668ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சர்ஸ் நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போதே மார்க்கெட் பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆமாங்க, அந்த வித்தியாசம் எக்ஸாக்டா 9 பாயிண்ட்ஸ். இந்த 9 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்லைட்டான பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சின்ன பிரீமியம் கூட மார்க்கெட்டோட தற்போதைய சென்டிமெண்ட்டை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. சரி, இப்போ பவுண்டரிஸை செட் பண்ணுவோம். ஒரு ட்ரேடரா இன்னைக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே குரூஷியலான விஷயம். இப்போ லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 23,760ல இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குனா அதுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,557ல இருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் இந்த ரெண்டு பவுண்டரிக்குள்ள தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. மேக்ரோ லெவல்ல இருந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி மைக்ரோ வியூக்கு வருவோம். வரப்போற எக்ஸ்பைரிக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும்னா நாம கண்டிப்பா ஏடிஎம், அதாவது ஆட் த மணி ஸ்ட்ரைக்கை உன்னிப்பா கவனிக்கணும். மே 26 எக்ஸ்பைரிக்கான க்ரூஷியல் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகள் 23,650 அப்புறம் 23,700. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி, கால் அல்லது புட் ஆப்ஷன்ஸ்ல 13 பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே அந்த பிரம்மாண்டமான 192 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வர சான்ஸ் இருக்கு. சீரியஸா சொல்றேன், இது ஒரு மாசான மூவா இருக்க போகுது. சோ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவ்ளோ பெரிய வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எந்த ட்ரேட் எடுத்தாலும் கண்டிப்பா மினிமம் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம ட்ரேட் பண்றது நெருப்போட விளையாடுற மாதிரி. தயவு செஞ்சு சேஃபா ப்ளே பண்ணுங்க. ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அனாலிசிஸை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நிஃப்டி அந்த 23,760 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போகுமா, இல்ல 23,557 சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுமா? என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ஓப்பனிங் பெல்லுக்காக நாம எல்லோரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மார்க்கெட்டை புரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண வாழ்த்துக்கள். அடுத்த அனாலிசிஸ்ல பார்ப்போம்.